வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது 2025க்கான குரூப் 2 2A அதனுடைய எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்டட் கட் ஆஃப் சில வாரங்களுக்கு முன்னாடியே நான் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ரொம்ப டிலே ஆயிடுச்சு, சாரி. ஸோ இப்போதைக்கு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2ங்கிற போஸ்ட்டுக்கு 50, குரூப் 2Aக்கு வந்து 595. ஸோ நமக்கு தெரியும் மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் வந்து டெஸ்கிரிப்டிவ், குரூப் 2Aங்கிறது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். போனதால லாங்குவேஜ் இருந்தது, இந்த லாங்குவேஜ் தான் எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண போறோம். என்ன ரேஷியோல எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:10ங்கிற ரேஷியோல எடுப்பாங்க. அப்போ இப்போதைக்கு மொத்த வேகன்சி 6045. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஈவன் நிறைய சேனல்ஸ்ல இந்த தப்பை பண்றாங்க. ஏன்னா கரெக்டா அவங்க புரிஞ்சுக்க முடியல. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1:10 அப்படின்னா அப்போ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6450 ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் கூட எடுப்பாங்க. ஏன் கூட எடுப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிசி சொல்கிறாங்க, கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணிட்டு வரும்போது ஒரே மதிப்பெண்ணில் இருந்தாங்க அப்படின்னா அந்த மதிப்பெண்ணில் இருக்க எல்லாரையுமே வந்து ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு எடுப்பாங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாகவே எடுப்பார்கள். அப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக 1:10 வச்சுக்கிட்டோம்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 6450 பேர் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது தப்பு. ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த குரூப் 2 எத்தனை பேர் எழுத விடுவாங்க அப்படின்னா 50 வேகன்சியா, அப்போ இன்டூ 10, அப்போ எவ்வளவு பேர் அப்படின்னா ஒரு 500 பிளஸ். நான் ஏன் பிளஸ் சொல்றேன்னா 500 கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்போ இந்த யார் இந்த 500 பிளஸ் அப்படின்னா இவங்க வந்து எல்லாத்துலயுமே நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவங்க, கிட்டத்தட்ட டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும், ஜெனரல் கேட்டகரி, பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, எல்லா கேட்டகரியிலையும் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் குரூப் 2 எழுத விடுவாங்க. டெஸ்கிரிப்டிவ் போஸ்டர் இந்த 500க்கும் பிளஸ் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாமே குரூப் 2A அதுக்கும் எலிஜிபிள். அப்போ குரூப் 2Aக்கு எவ்வளவு பேர் எடுப்பாங்க அப்படின்னா குரூப் 2A எழுத போறவங்க 5950 பிளஸ். இந்த பிளஸ்ங்கிறது எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாங்க. அது பிளஸ்ங்கிறது 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், ஈவன் 1000 கூட இருக்கலாம். அப்போ வெறும் குரூப் 2A மட்டும் எழுதுறவங்க எவ்வளவு பேரா இருப்பாங்க அப்படின்னா இந்த 500 வந்து கழிச்சிடணும் அதுல இருந்து. அப்போ 500 கழிச்சிட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5450 பிளஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிளஸ்ங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம், 50 to 1000 எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். 1000 அளவுக்குலாம் இருக்குமான்னு தெரியாது, பட் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நான் போன இதுலயே சொன்னேன். நிறைய பேர் வந்து அது சில பேர் தெரிஞ்சுக்கல. உங்களுக்கு போனதுலயே நான் சொன்னேன், போனேன்னா லாஸ்ட் இயர்ல நடந்த போதே சொன்னேன். ஸோ அப்புறம் அது வந்து ரிசல்ட்ஸ் வந்தோன்னே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இதே மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ், நிறைய சேனல்ஸ்ல வந்து இதே மாதிரி தப்பா இருக்கு சார் அப்படின்ட்டு இங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. மொத்தமே எவ்வளவு பேரை மெயின்ஸுக்கு எடுக்க போறாங்க அப்படின்னா 5950 பிளஸ் இவ்வளவு பேரை தான் எடுக்க போறாங்க. 6450 பிளஸ் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5950 பிளஸ் அப்படிங்கிறது ஒரு 6000 இருக்கலாம், 6300, 400, 500 அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இதுல ரெண்டுமே எழுதுறவங்க 500க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. குரூப் 2A மட்டும் எழுதுறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டும் அப்படிங்கிற வார்த்தை, குரூப் 2A எழுதுறவங்க 5950 பிளஸ், குரூப் 2A மட்டும் எழுதுறவங்க 5450 பிளஸ் இருப்பாங்க. இப்போ சில பேருக்குலாம் டவுட்டா இருக்கும், இல்ல யாரா இருந்தாலுமே சரிங்களா, நம்ம குரூப் 2A மெயின்ஸ் அதுக்குரிய டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சாச்சு. சில தேர்வுகள், அது குரூப் 2க்குரிய தேர்வுகளா இருக்கட்டும், சில தேர்வுகள் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கப்பெற, குறிப்பா குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுகள், அப்ஜெக்டிவ் டைப் தேர்வுகள் இலவசமாக ஒரு 3 தேர்வுகள் கிடைக்கப்பெற இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி உங்களை இலவசமாக ஆப்லையும் இணைத்து விடுவோம். அதில் இருக்கக்கூடிய வகுப்புகள் அதெல்லாம் நீங்க ஒரு 3 வீக்ஸ் வந்து நீங்க ஒரு 2-3 வீக்ஸ் நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் நீங்க ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிருங்க. உங்க மெயிலுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே அனுப்பப்படும். டிஎன்பிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா 145 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக விட்டாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட காலி பணிகளின் எண்ணிக்கை தோராயமானதாகும். அரசுத்துறை மற்றும் நிறுவனங்களிலிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் சொல்றாங்க. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமானது. அவங்க கலந்தாய்வுக்கு முன்னாடி பண்றதுனால எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தான் பெனிஃபிட்டே தவிர, இப்போ ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அதுல இன்டூ 10 கொடுப்பாங்க. பொண்ணு நிறைய பேர் மெயின்ஸ் எழுதுவாங்க. பட் ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் இப்போ குரூப் 4க்கு சேர்க்கிற மாதிரியோ, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எழுதின பின்னாடியோ, இல்ல ரிசல்ட்ஸ் கேட்டதுக்கு அப்புறமோ சேர்க்கறதுனால தேர்வர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க
இருக்காது. பட் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த குரூப் 2 2A பிரிலிம்ஸ் தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் கூட பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ அப்போ டைம் கன்சியூமிங்கா இருந்தது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தியா இருந்தது படிக்கிறது மாதிரி. ஈவன் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கே ரொம்ப நேரம் எடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாம் சீக்கிரம் போட்டுருவாங்க. புது தமிழை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய பேரா இல்லைனாலும் கொஞ்சம் ஆன்சர் பண்றது கடினமாக இருந்தது. கேள்விகள் கொஞ்சம் கடினத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. ரொம்ப ஈஸியா எப்பவுமே முதல்ல 95 100ன்னு போடுற மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தேர்வு நடக்கும்போது 2 லாங்குவேஜ் 2 டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது அதனுடைய ரெண்டையும் ஒரே மாதிரி கடினத்தன்மை ஒரே மாதிரி அந்த இதை மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, முடியாது. அதுக்கு தான் நிறைய இடத்துல நார்மலைசேஷன் பண்றாங்க. பட் இங்க நார்மலைசேஷன் பண்றது இல்லை. ஸோ அப்போ ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்கும், இங்கேயும் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்குது. போன முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருந்தது. இந்த முறை வந்து கூடுதலாக கொஞ்சம் ரிலேட்டிவ்லி, சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது இந்த தேர்வு. நீங்க அது ரிசல்ட்ஸ் வந்தவன உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். போன தடவை வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் எடுத்தவங்க தான் ரிலேட்டிவ்லி பெர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக கிளியர் பண்ணாங்க. பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணதும் மெயின்ஸ் கிளியர் பண்ணோம். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5,53,634 பேர் வந்து தேர்வு எழுத உள்ளதாக தேர்வுக்கு முன்னாடி இந்த அறிவிக்கை விட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து தமிழை விருப்ப பாடமாக எடுத்தவங்க நீங்க பர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 81% வரும். அப்போ 100 பேர் அப்ளை பண்றவங்கல்ல 81 பேர் வந்து புது தமிழ் பண்றாங்க, 19 பேர். ஸோ அப்படி பார்க்க போனா அப்ராக்சிமேட்டா சொன்னீங்கன்னா ஒரு 5 பேர் தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா 4 பேர் புது தமிழ், ஒருத்தர் வந்து ஜெனரல் இங்கிலீஷ். ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கிறது குறைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா குரூப் 4ல ஜெனரல் இங்கிலீஷ் இல்லை. ஸோ அதனால ரெண்டுமே எழுதுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க குரூப் 4ம் எழுதுவாங்க. அதனால வந்து சரி தமிழே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுல தமிழே வச்சுக்கிட்டு இங்கேயும் கொண்டாரு. ஸோ அதனாலதான் புது தமிழ் உள்ளவங்க அதிகமாக உள்ளதுக்கு ஒரு காரணம். ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாவே இருந்தது. இதுலயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் 24 25 போட்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்க கொஞ்சம் நல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய பேரோட மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20, நல்ல படிச்சவங்க 20, அது கீழே தான் இருக்கும். 15 to 20ல தான் இருப்பாங்க. ஓரளவு படிச்சவங்க நல்ல படிச்சவங்க. இந்த வெறுமனை அந்த ஷார்ட்கட்ல கத்துக்கிறேன் ஒன்னும் புரிஞ்சுக்காம கத்துக்கிறாங்க தெரியுங்களா, புரிஞ்சுக்காம குருட்டு மனப்பாடத்துல பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 தாண்டதே கஷ்டம். நிறைய பேருக்கு 10 கீழே எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த வரக்கூடிய இப்ப உங்களுக்கு ஏன் குறைஞ்சிருக்கு, வரக்கூடிய இதுல நீங்க சர்வீஸ் வாங்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜெனரல் மென்டல் எபிலிட்டியை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே போல இந்த குரூப் 2A மெயின்ஸ்லயும் சரி ரீசனிங் கொஸ்டின்ஸ் சொல்லக்கூடியதுல நீங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து அதை வச்சுதான் அதுதான் அங்கதான் நீங்க மேக்சிமம் மார்க் எடுக்க முடியும். அதை வச்சுதான் வேலை கிடைக்கும், கிடைக்கிறதுக்கும் அதான் காரணம், டாப்பருக்கும் அதான் காரணம், கிடைக்காம போறதுக்கும் காரணம். ஸோ அதனால அதை ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்ஸ்ல வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பிப்ரவரி அல்லது மார்ச்ல நடக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் ரெண்டுமே ஒரே சமயத்துல கொஞ்சம் பீரியட்ல தான் நடக்கும். குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ், அதுக்கப்புறம் குரூப் 2A மெயின்ஸ். இப்போ சில விஷயங்கள் இந்த நம்ம ஓரளவு நம்மளால எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா 1 வீக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட் கால் பண்ணி, சார் எனக்கு வந்து நான் குரூப் 1லாம் ஒழுங்காவே பண்ணல சார் பிரிலிம்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரிசல்ட்ஸ் பார்த்தேன், எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, அதுக்கு மெயின்ஸ்க்கு அப்ளை பண்றதே முடிஞ்சிருச்சு, இனிமே பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சரி நீங்க டிஎன்பிசியை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு வருமா வராதானே தெரியல. அந்த அளவுக்கு இருந்தவங்க குரூப் 1ங்கிறது பிரிலிம்ஸ் கிளியர் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பேர் அதற்கு வந்து ரொம்ப உழைத்து பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணாம இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் 1:15 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப் 1 வந்து 1:20 வந்து பிரிலிம்ஸ் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட் டு கிளியர். யூபிஎஸ்சிலையும் அதே மாதிரி தான். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது டஃப். யூபிஎஸ்சியில் ஐபிஎஸ் வாங்கினவங்க, ஐஆர்எஸ் வாங்கினவங்க அடுத்த வருஷம் ஐஏஎஸ்க்காக எழுதும்போது ப்ரிலிம்ஸே வராது அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு அன்பிரடிக்டபிளாக இருக்கும். நீங்கள் நல்ல அதாவது ஒரு ரொம்ப ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணியிருந்தீங்க, எல்லாமே ஆப்டிடியூட் முதற்கொண்டு அங்கே சிசாட் முதற்கொண்டுனா நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். ஸோ அதனால் அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸும் ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கஷ்டம். ஏன்னா வேகன்சி எல்லாம் மாதிரிலாம் 6,000 7,000 எல்லாம் கிடையாது. சரிங்களா,
வெறும் 600 கூட கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வேகன்சி இருக்கும்போது இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அன்லஸ் உங்களுக்கு 58 வயசு 59 60 ஆச்சு இனிமே எழுத முடியாதுன்னா மட்டும்தான் படிக்காமல் இருக்கணும். மற்றபடி எந்த வயசு உங்களுக்கு இருந்துச்சுனாலும் அடுத்து வரப்போறதை எழுத போறீங்க. 2026 எழுத போறீங்க. ஸோ இப்போ இருந்தே உங்க மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இருந்தே நீங்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனோட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இங்கே மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படியே நம்ம ப்ரிலிம்ஸ்லயும் இருக்கு, இதுக்கும் தேவைப்படும். ஸோ அதனால எனக்கு நான் வரவே வராது இல்லை ஆசிலேஷன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மெயின்ஸுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ல டாப்பர் ஆகும். எய்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. நம்மளோட டெஸ்ட் பேட்சே பார்த்தீங்கன்னா அதுதான் டாப்பஸ்ட் டெஸ்ட் பேட்ச்னே நம்ம நடத்திட்டு குரூப் 1ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டை பார்த்துருக்கிறோம், குரூப் 2ல பார்த்துருக்கோம், குரூப் 4 பிஓ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நம்ம பார்த்தவங்க தான். இன்னும் நமக்கு சில இதில் பேக்லாக் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சில விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக தெரியல நமக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் கீஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழோட எழுதினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 199 கேள்விகளுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198. ஏன் அப்படின்னா ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுக்கல ஜிஎஸ்க்கு. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஒரு கேள்விக்கு வந்து அவங்க விடை கொடுக்கும். இதை தவிர ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய கேள்விகள் வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வித் ப்ரூஃபோட கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்ன போடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. எப்போவுமே அந்த ஃபைனல் கீஸை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த கட் ஆஃப் நம்ம எஸ்டிமேட் பண்ணால் கூட அதில் கொஞ்சம் மாறுறதுக்கு சான்சஸ் வந்து இந்த ஃபைனல் கீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த 54வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிமிலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வேற எதுன்னு சொல்லி சில பேர் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் வந்து சிமிலி தான், இதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதற்கும் சில பேர் அப்ஜெக்ஷன் சொன்னீங்க, இதுக்கு கரெக்ட் தான், அவங்க கொடுத்துருக்க கரெக்ட் ஆன்சர் கரெக்ட். த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளைங்கிறது கரெக்ட். அதான் பறவைகள் பறக்கின்றன அப்படிங்கிறது. பேர்ட்ஸ் ஃப்ளை அப்படின்னா பறவைகள் பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து விடை வந்து தெரியல, வல்லுநர் குழுட்ட கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கு வந்து 4 விடைகளுமே தவறு தான். கண்டிப்பாக இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும். இப்போ வந்து பாருங்க, இங்கே தான் பிரச்சனையே. இப்போ இங்க ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு இந்த கேள்விக்கு எல்லோருக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அப்போ பொது தமிழ்ல வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இதே மாதிரி தான் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து கரெக்டாக ரிசல்ட்ஸுங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ், இங்கே சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மதிப்பெண்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இது கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ஏன் அப்படின்னா டூ யூ ஹாவ் டு பி தேர் ஆன் மண்டே அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை. அப்போ இங்கேயும் டிஎன்பிஎஸ்சி சில தவறுகள் செய்வாங்க. இது வந்து ஒரு சமமற்ற தன்மையா இருக்கும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஐக்கியம் உள்ளவங்களுக்கே புரியும். நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஐக்கியூ அதிகம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐக்கியூ கம்மியாக இல்லாதவங்களாம் போயிருங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்றதே புரிஞ்சிக்காம கமெண்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும், ஏன்னா இந்த கேள்வி தவறு. இப்போ கண்டிப்பாக இந்த கேள்விக்கு வந்து எல்லோருக்கும் மதிப்பெண் கொடுக்கணும். அப்போ இதே மாதிரி ஒரு தன்மை வந்து அங்கே பொது தமிழ்ல இல்லை. அங்கே வேற ஏதாவது கேள்விக்கு இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஈக்குவல் ஆகும். இல்லாத பட்சத்தில் பிரச்சனை. பொது அறிவுல வந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, எல்லாரும் காமன் தானே. இப்போ இந்த கேள்விக்கு வந்து எப்படி கொடுத்தாலும் யாரும் அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரி இருக்கிறதே அவாய்ட் பண்ணணும். இப்படி இருக்கிறதும் தப்பு, ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு தடவை குரூப் 1ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 20-30 கேள்விகள் தவறாக இருந்தது. இப்போ 20-30 கேள்விகள் தவறாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்குறேன். அப்போ எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்குற அந்த கான்செப்ட் அப்புறம் எதுக்கு தேர்வு நடத்துற? அந்த ஒரு 20 கேள்விக்கு நீ இப்படி எல்லாத்துக்கும் மதிப்பெண்கள் கொடுக்குற அப்படின்னா அந்த 20 கேள்வி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க அதில் மதிப்பெண்கள் கொடுத்துருப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்போங்களா? அந்த அட்வான்டேஜை கெடுக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி மதிப்பெண் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கேள்வி நடக்கிறதே தவறு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை குலைக்கிறது. இந்த கேள்வி கண்டிப்பாக தவறு. இது எல்லாத்துக்குமே மதிப்பெண்கள் கொடுத்தாகும். நான் சில கேள்விகளை தான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இதுக்கு வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய கேள்விகள் நீங்களும் தவறுதல்னு போட்டிருப்பீங்க. நான் வந்து அதில் நீங்கள் சில சொன்னதில் சில இதில் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஸோ இதை சில பேர் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? இந்த உரிமை தொகை கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சரியாக ஆன்சர் மாதிரி தான் தெரியுது, சரியாக ஆன்சர். பட் என்ன இருந்தாலும் அவங்க தான் டிஎன்பிஎஸ்சி இந்த வல்லுநர் சோகால்டு வல்லுநர் குழு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பொது அறிவில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இருப்பு முகம் செரித்த ஏந்தொழில் மறுப்பினி பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு இது வல்லுநர் குழு சொல்லணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓமை அணின்னு சொல்லக்கூடிய சிமிலி தான் சரியானதாக. இது வந்து பாத்தீங்கன்னா 188வது கொஸ்டின்ஸ். இந்த வேம்பாவூர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறதுல வந்து பெரம்பலூர், திருச்சிக்கு அருகில் இருக்கிறது பெரம்பலூர் அப்படிங்கிறது. ஸோ அந்த இதை வச்சு திருச்சி இந்த ஏரியா வச்சு சொன்னாங்க.
டிஸ்ட்ரிக்ட்னு மேல கேட்கல, ரைட் மேட்சஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் இதை டிஸ்ட்ரிக்ட்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கேள்வி வந்து தவறு. அடுத்து பொதுத்தமிழ்ல வேர்க்குரு என்னும் சொல்லி பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்றது சொல்லுவாங்க. வேர்க்குரு வேர்க்குரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். வேர்க்குரு அப்படின்னு சொல்றதா தெரியல. இதை செக் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பி தான். திரும்ப நான் சொல்றேன், ஆன்சர் வந்து இது வந்து தவறா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி தான் வரணும். எனிவே அவங்க டிசைட் பண்ணுவாங்க வல்லுநர். இது சில பேர் தவறு அப்படின்னு சொல்றாங்க. இது சரியாக தான் இருக்கிறது, புத்தகத்தில் சரியாகத்தான் இருக்கிறது. இது சரியான ஆன்சர் தான். டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கிறது சரியான. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இளஞ்சி அப்படிங்கிற இந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா இது நீர்த்தேக்கம் அப்படிங்கறத குறிக்கிறது. இது வந்து ஐங்குறுநூறுல இருக்கிறது. அங்க வந்து இளஞ்சி அப்படின்ற ஒரு ஊரே இன்னும் இருக்குது. அதனால இது போர்த்துகீசியத்திலிருந்து மறி வந்ததா இப்ப சொல்றாங்க. பட் இலக்கியங்கள்ல இருக்குது. ஸோ அதனால இதை வந்து சரியாக வல்லுநர் குழு டிசைட் பண்ணணும். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சு தான் சொல்ல போறோம். சரிங்களா, 200க்கு எவ்வளவு கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ நம்ம சொல்ல போறது அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அதாவது 199 கேள்விகளுக்கு. ஸோ கட் ஆஃப்ன்றது நான் சொல்றது எத்தனை கேள்விகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மற்ற கேள்விகளுக்கும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கீ பிரகாரம் எத்தனை வருகிறது, அதோட நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸா இருந்தா 2 சேர்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குரிய ஜெனரல் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இருக்குல்ல அந்த கேள்வி தவறு எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ல இதுல 2 மார்க் பண்ணிருக்காங்களே டிஎன்பிஎஸ்சி, அந்த 2க்குமே மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதாவது 1 ஜெனரல் இங்கிலீஷ் 1 பொது அறிவு. ஸோ அதையெல்லாம் சேர்த்துக்கங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, உங்களுக்கு வந்து 155 வருது பொது தமிழ் உள்ளவங்களுக்கு அப்படின்னா 155 நீங்க 156ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை ஒன்னா சேர்த்திருக்க மாட்டீங்க. இதே ஜெனரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ்க்கு ஒருத்தருக்கு 155 வருது அப்படின்னா நீங்க 2 சேர்த்துக்கங்க, 157. சரிங்களா, இதை வச்சுட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர், அதாவது கட் ஆஃப் சொல்ல போறேன். குரூப் 2க்கு 500 பிளஸ் எடுப்பாங்க. அப்ப குரூப் 2க்கு என்ன கட் ஆஃப்? இப்போ இந்த கட் ஆஃப் சொல்லும் போது நம்ம டேட்டாலாம் அனலைஸ் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது பிஹெச் கரெக்டா நமக்கு தெரியாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு வரும், மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட இதுல வந்ததுன்னா அவங்களோட எவ்வளவு வேகன்சி, எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியாது. அதனால அதை அனலைஸ் பண்ண முடியாது. அதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா DW அண்ட் ஆல்சோ எக்ஸ் சர்வீஸ்மேன். பட் இவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியா இருந்தாலே வரும். அதனால நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா, உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாம் இந்த கேட்டகரி, இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்க. ஏன்னா இதை கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியாது. யூ ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ். ஓரளவு உங்களுக்கு நல்லா பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனால பண்ணுங்க. DWக்குலாம் 10% இருக்கு, 30%ல நிறைய போஸ்ட் குரூப் 2A, குரூப் 2ல இருக்காது, குரூப் 2Aல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் 2க்கு பார்க்கலாம். ஸோ அதுலேயும் குரூப் 2க்கு வந்து ஒரு 500 பிளஸ் 500 பேர் அப்படிங்கும் போது அதை ப்ரெடிக்ட் பண்றதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் பிளஸ் ஜெனரல் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது டிகிரி லெவல் PSTM அப்படின்னு சொல்லும்போது PSTMக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்விகள் வந்து குறையலாம். 5 கேள்வி நம்ம பார்க்க போறது, சொல்ல போறது எல்லாமே மார்க்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் क्वेश्चंस அவுட் ஆஃப் 200. 200க்கு எவ்வளவு அப்படிங்கிற அந்த டிஎன்பிஎஸ்சி குறிக்காதையும் சேர்த்து சொன்னேன். அந்த டிஎன்பிஎஸ்சி கீ கொடுக்காத எல்லாத்தையும் மதிப்பெண்களா சேர்த்துங்க, கரெக்ட்னு மாதிரி சேர்த்துக்கங்க. இதை தவிர டிஎன்பிஎஸ்சி எத்தனை क्वेश्चंसக்கு வந்து மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஃபைனல் கீஸை பொறுத்து தான் மாறுபடும். ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். ஸோ குரூப் 2க்கு பார்க்கலாம். ஸோ குரூப் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி, யார் வேணாலும் வரலாம். எஸ்சி வரலாம், எஸ்டி வரலாம், பிசி வரலாம், யார் வேணாலும் வரக்கூடிய இந்த கேட்டகரியில வந்து நம்ம குரூப் 2க்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்க்கு ஜெனரல் கேட்டகரி வந்து நான் ஒவ்வொன்றும் சொல்றதும் வந்து +or-3 கொஸ்டின்ஸ் சேர்த்துக்கங்க. எல்லாத்துலயுமே நம்ம எப்பவுமே கட் ஆஃப்ல வந்து +or-3. அப்போ ஜெனரல் 162 +or-3, பிசி 158 +or-3, எம்பிசி 157 +or-3, பிசிஎம் 150 +or-3, எஸ்சி 147 +or-3, SCA 144 +or-3, ST 140 +or-3. அடுத்து நம்ம பார்க்க போறது குரூப் 2A. குரூப் 2Aங்கிறது மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ்ல இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி 154 +or-3, BC 151 +or-3, MBC 150 +or-3, BCM 142 +or-3, SC 140 +or-3, SCA 137 +or-3, ST 133 +or-3. அப்போ இதுல விமனுக்கு வைப்பீங்க. விமன் வந்து நார்மலா ஜெனரலையோ பிசி எம்பிசில கூட வராது. பிசி முஸ்லீம்ல கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஸோ அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கேள்விகள் கூட வித்தியாசமா குறைந்திருந்தாலும் பிசி பெண்களுக்கு வரும். அதே மாதிரி SCA SC இது 2 கம்பைன்ல வரும்போது வருவதற்கு வந்து STலையும் நிறைய வித்தியாசம் வரும். 5-6 கொஸ்டின்ஸ்கள் பெண்களுக்கு குறைவாக இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திரும்ப சொல்லியிருக்கேன், இதெல்லாம் டென்டேட்டிவ் தான். இது சரியா ப்ரொஜெக்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். அன்லஸ் நிறைய டேட்டா கிடைச்சா மட்டும்தான் நம்மளால ரொம்ப பண்ண முடியும்.
நம்ம கிடைச்ச டேட்டா வச்சு நம்ம ஒவ்வொரு வருடமும் கடந்த 15 வருடங்களாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நான் சொன்னதுதான், நீங்க வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் த மெயின்ஸ். ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு, தெரியாதனமா சில சமயம் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சு பண்றது கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ அதனால வந்து பண்ண எஸ்பெஷலி குரூப் 2A ப்ரிப்பேர் பண்றாங்க பண்ணுங்க. குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ற டிஸ்கிரிப்டிவ் ப்ரிப்பேர் பண்றவங்களும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ இருக்கிற வேக்கன்ட்டி 500 தானே எப்படி வரணும்ட்டு நல்லா பண்ணவங்க யோசிப்பீங்க. மற்றவங்க இருந்தாலும் நீங்க அடுத்து குரூப் 2 பண்றீங்க, குரூப் 1 பண்ண போறீங்க, வரப்போற குரூப் 2 1 டிஸ்கிரிப்டிவ் படிக்கணும்ல, ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எடுக்க போறது குரூப் 2Aக்குன்னா 5950 பிளஸ். அதிகமாக இந்த 500 பேரும் இதுக்குள்ளதான் இருப்பாங்க. அதனால நீங்க கண்டிப்பாக இது எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த மாசம் வரும்னு சொல்றாங்க. அதனால இன்னும் 1 மாசம் பிளஸ் 1.5 மாசம் கூட ஆகலாம். அதனால இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க குரூப் 2A நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து வரக்கூடிய, இதுல வரலைனா கூட அடுத்து வரக்கூடிய 2026 மற்ற எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கேப் விட்டுறாதீங்க. கேப் விட்டீங்க அப்படின்னா எகைன் திரும்ப பரமபதம் மாதிரி திரும்ப கீழே வந்துருவீங்க. அதனால கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். சொன்ன ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் எனக்கு வருமா வராதா டவுட் இருந்தாலும் வெரி வெரி நாமினல் ஃபீ, சரிங்களா? ஈவன் 1000 rupees கட்டி கூட நீங்க டெஸ்ட் இப்போதைக்கு எழுதிட்டு இருக்கலாம். டெஸ்ட் ஃபீயே 3000 தான். அதுல வந்து டெஸ்ட்ல வந்து நீங்க வில் கெட் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ யூ கேன் யூஸ் இன் ஆப் பண்ணலாம். சில கிளாஸஸும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ வெரி வெரி நாமினல், சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது. அதே மாதிரி குரூப் 4லையும் இதே மாதிரி நீங்க இப்போ வருமா வராதான்னு ஆசிலேஷன்ல இருப்பீங்க. குரூப் 4க்குரிய வீடியோவும் நான் மோஸ்ட்லி இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுறேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ள. ஸோ உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் வேணும், எப்படியாவது படிக்கிறோன்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த லிங்கையும் வந்து உங்க கூகுள் ஃபார்ம் அதையும் ஃபில்அப் பண்ணுங்க. யூல் கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். அதாவது பணம் படிக்கிறதுக்கு பணம் ஒரு தடையா இருக்காம நீங்க வந்து கோர்ஸ்ல இங்க சேரலாம், ஆன்லைன் கோர்ஸ் சேரலாம் டில் எக்ஸாமினேஷன்ஸ். உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதுல விட்டா கூட 2026 உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அதனால அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நண்பர்களுக்கும் பகிரவும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடித்த வேலையில் அமராத வரையில் நீங்கள் புத்தகத்தை கீழே வைக்காதீர்கள். கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமினேஷன். கன்சிஸ்டன்சி தான் மேட்டர்ஸ். யாரு கன்சிஸ்டண்டா உங்களுடைய தவறுகள் என்ன அதெல்லாம் திருத்திட்டு படிக்கிறீங்க, சரி எனக்கு கம்மியாகவே வருது, கட் ஆஃப் கிட்டையே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நல்லா பண்ணுங்க. எஸ்பெஷலி நான் சொல்லியிருக்கேன், ஆப்டிடியூட ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வரக்கூடிய எக்ஸாம் குரூப் 4 எழுத போறீங்க, இல்லை இந்த குரூப் 2A மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல ஃபுல் மார்க் நீங்க எடுக்கணும். இங்கே ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுத்தாதான் உங்களை வந்து ஜம்ப் ஆகி நிறைய மதிப்பெண். நீங்க டாப்பர்ஸ் ஆல்வேஸ் எய்ம் ஃபார் டாப்பிங் த எக்ஸாமினேஷன்ஸ். இந்த குரூப் 2A குரூப் 2 இதோட சிலபஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம், ஃபியூ கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.